Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த கான்செப்டை பத்தி எல்லாம் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த ரெண்டு பர்டிகுலர் லாஸ், அதாவது ஜீரோத் லா அண்ட் ஃபர்ஸ்ட் லா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஆல்ரெடி அந்த கான்செப்ட்ஸ்ல போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கான லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னங்கிறத பத்தி எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுல வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் பத்தியும் அந்த வீடியோஸ்ல எல்லாம் நான் பேசியிருப்பேன். அதாவது என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் பத்தியும் அந்த வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன். ஹீட் என்ஜின் பத்தியும் நான் பேசியிருக்கேன். இந்த கான்செப்டை பத்தி எல்லாம் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை பத்தி நான் இப்ப புதுசா பேச போறது கிடையாது. அந்த வீடியோஸை அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கான டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பேசுற எல்லாமே வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான். ஏன்னா வந்து நம்ம தெர்மோடைனமிக் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் தான் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. ஸோ நான் ப்ராசஸ்னு மென்ஷன் பண்ணும்போது அது தெர்மோடைனமிக்ஸ்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன் திஸ் ப்ராசஸ் த சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க தெர்மோடைனமிக் சிஸ்டம். comes back to the initial state. Comes back to the initial state after undergoing a series of changes. அதாவது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான வேர்ட் தான். இந்த சைக்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயாலஜில சில பேர் படிச்சிருக்கலாம், கெமிஸ்ட்ரியில சில பேர் படிச்சிருக்கலாம். பொதுவான ஒரு வார்த்தை தான் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது. சைக்கிள் அப்படிங்கிறது என்ன, சுழற்சி முறை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுக்கான அர்த்தம் சுழற்சி அப்படிங்கிறது என்ன, ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து அது வந்து திரும்பி வர்றது. நடுவுல என்னென்ன சேஞ்சஸ் நடந்தாலும் கூட நமக்கு வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து திரும்பி வர்றது தான் வந்து சுழற்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றது, நடுவுல வந்து வேற வேற சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடந்திருந்தாலும் கூட ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றது தான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சுழற்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். அதே மீனிங்ல தான் இங்க சைக்கிளிக் ப்ராசஸை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். சைக்கிளிக் ப்ராசஸ்ல அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நடுவுல நிறைய சேஞ்சஸ்க்கு உட்படும், நிறைய மாற்றங்கள் வந்து அதுல நடந்தாலும் கூட ஃபைனலா அது முடிகிற இடம் எங்க இருக்கும்னா, எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு வந்து திரும்ப முடிஞ்சிடும். ஸோ இதுதான் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. சைக்கிளிக் ப்ராசஸ்ல இனிஷியல் ஸ்டேட் அதுவும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட்டா இருக்குது. ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துல தானே அது திரும்பி வந்து முடியுது அந்த ப்ராசஸ் முடியும் போது. அப்படி இருக்கிற காரணத்தினால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னா ஜீரோ. சரிங்களா, டெல்டா யூ அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கான கண்டிஷன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டா இங்க வந்து ஜீரோ. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸுக்கான டிஃபரன்ஸை பொறுத்து வந்து அமையும். இங்க வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேட்க்கோ ஃபைனல் ஸ்டேட்க்கோ டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து ஓவர்லேப் ஆகுற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்ற மாதிரி இருக்கிறதுனால தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். அதனால வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து
சிஸ்டமுக்குள்ளேயும் போகலாம், சிஸ்டம் விட்டு வெளியவும் வரலாம். சரிங்களா? சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஹீட் எனர்ஜி கேன் ஃப்ளோ into the system and also out of the system. ரெண்டுமே வந்து இங்க வந்து நடக்கும், ரெண்டுமே வந்து நடக்கும் சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்தளவு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோஸ்ல வந்து பேசியிருக்கேன். ஸோ இங்க நமக்கு சைக்கிளிக் ப்ராசஸ்ங்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்டா யூ வந்து ஜீரோன்னு வந்துருது. ஸோ இங்க வந்து ஒர்க் டன் அப்படிங்கிறது மட்டும் வந்து நமக்கு மிச்சம் இருக்கு இல்லையா? ஸோ டெல்டா கியூ அப்படிங்கிறது ஒர்க் டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெல்டா கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிஸ்டமுக்குள்ள போன ஹீட் எனர்ஜி மைனஸ் சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்த ஹீட் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இல்லையா? அதாவது டெல்டா யூ ஜீரோ, இப்போ டெல்டா கியூ ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். டெல்டா கியூ அப்படிங்கிறது என்னது? சிஸ்டமுக்குள்ள போன ஹீட் எனர்ஜியில இருந்து சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்த ஹீட் எனர்ஜியை நம்ம வந்து என்ன பண்றோம்? சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணோம்னா சைக்கிளிக் ப்ராசஸ்ல நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, இந்த ஒர்க் டன்னுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதுக்கு இல்லஸ்ட்ரேட்டிவா நம்ம வந்து பிவி டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸோ பிவி டயக்ராம் இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸை நான் என்ன பண்ணி காமிக்க போறேன், இங்க உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்க போறேன். வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல, ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P1 V1 C அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். P1 V1, இங்க வந்து P2 V2. ஸோ இங்க வந்து நான் வந்து என்னன்னா, இந்த பாயிண்ட் நான் என்னன்னு மார்க் பண்றேன்னு பாத்துக்கோங்க. இந்த பாயிண்ட ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட சின்னு மார்க் பண்ணிருக்கேன். இந்த பாத் வருது பாத்தீங்களா, இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாத்துல வர்றத நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இங்க பின்னு மார்க் பண்ணிக்கிறேன், இங்க வந்து டி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு ப்ராசஸ் சரிங்களா? P1 V1ல இருந்து P2 V2 வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அலாங் பாத் CBA. இந்த CBAங்கிற பாத்துல வால்யூம் என்ன இருக்கு பாருங்க, இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கு சரிங்களா? இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கு. அப்போ இது என்னன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒர்க் டன் பை த கேஸ் டியூரிங் எக்ஸ்பான்ஷன். இங்க வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து நடந்திருக்கு, கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதனால ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் டியூரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு W1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பாத்துல CBAல சரிங்களா? இப்ப இதே மாதிரி பாத் ADC இந்த பாத்துக்கு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்து. செகண்ட் பாத் வந்து ரிட்டர்ன் ஆகுற பாத். இங்க வந்து ஒர்க் டன் ஆன் த கேஸ், ஒர்க் டன் ஆன் த கேஸ் டியூரிங், இங்க என்ன நடந்திருக்கு, V2ல இருந்து V1ன்னு சொல்லி வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க ஜஸ்ட் காமனா அந்த கிராஃப பார்த்தாலே தெரியும், இங்க V2ங்கிறது அதிகமான வேல்யூ, V1ங்கிறது கம்மியான வேல்யூ. ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ் டியூரிங் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் ஈக்குவல் டு W2 அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல நெட் ஒர்க் டன் வேணும், நெட் ஒர்க் டன் வேணும் அப்படின்னா அது வந்து என்னவா வரும், W1 மைனஸ் W2. இது வந்து ஃபார்முலா வைஸ். கிராஃப்ல வந்து நீங்க அந்த நெட் ஒர்க் டன்னை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இட் இஸ் given by ஷேடட் போர்ஷன்.
ஷேடட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த ஷேடட் போர்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சைட் த லூப். இன்சைட் த லூப். எந்த ஷேடட் போர்ஷன்? இந்த ஷேடட் போர்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியாவை நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா ஷேடட் போர்ஷன் ஏரியா அப்படின்னு நம்ம இங்க எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன். ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் இன்சைட் த லூப். சரிங்களா? சைக்கிளிக் ப்ராசஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற மெத்தட். எப்படின்னா அது வந்து ஒரு லூப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சைக்கிளிக் ப்ராசஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸோட கண்டிஷனே என்ன, ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்பி போய் நிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லூப் கவர் பண்ற ஏரியா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நெட்வொர்க் டன் அப்படின்னு சொல்லணும். ஷேடட் போர்ஷன் அதனுடைய ஏரியா வந்து நெட்வொர்க் டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்ல வந்து இதுதான் வந்து கான்செப்ட். இது போக இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிவி டயக்ராமை வச்சு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் டன்னுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா சைன் அப்படின்றது இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். அப்போ ஒர்க் டன் வந்து எப்போ பாசிட்டிவா இருக்கும் எப்போ நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிவி டயக்ராம் வந்து எடுத்துக்கோங்க. இது வி, இது பி. அப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல இப்படி வந்து இப்படி திரும்ப போகுது. ஸோ இது வந்து இப்போ கிளாக் வைஸ் இல்லையா, இது வந்து இப்போ கிளாக் வைஸ். ஸோ P1 V1, இது வந்து P2 V2. இது எப்படி இருக்கு, கிளாக் வைஸா இருக்கா? கிளாக் வைஸா இருந்தா ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் ஃபார் கிளாக் வைஸ் ப்ராசஸ். கிளாக் வைஸா வந்து அந்த கிராஃப் இருந்துச்சுன்னா, இதுவே ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா, ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரும்ன்றத பாருங்க. இப்படி போகுது அப்படின்னா இட் வில் பி ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த மாதிரி வரும். ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா இது மாதிரி வந்து வரும் பிவி டயக்ராம்ல. ஸோ ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது இப்படி வந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ். ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ் ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸினுடைய கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் நெட்வொர்க் டன் வந்து இதுதான் ஃபார்முலா. அது வந்து ஜீரோ ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? நெட்வொர்க் டன் வந்து ஜீரோ ஆகாது. ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஆரம்பிச்ச இடத்துல திரும்பி போய் முடிக்கும் போது அந்த லூப்புக்குள்ள ஒரு ஏரியா கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கும் சரி இந்த ப்ராசஸ்க்கும் சரி ஒர்க் டன் வந்து இட் கேன் நெவர் பி ஜீரோ. பட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா? இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். Reversible and irreversible process. ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? அந்த பேர்லயே இருக்கு ரிவர்சிபிள். ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த ப்ராசஸ் நடந்து அப்படியே வந்து போன பாத்துலயே வந்து அதால திரும்பி வர முடிஞ்சது அப்படின்னா, போன பாத்துலயே வந்து அப்படியே திரும்பி வர முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? போன பாத்துலயே அப்படியே வந்து திரும்பி வரணும். இதுக்கான டெஃபினிஷனை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கிராஃபிக்கலா வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ a thermodynamic process
can be considered reversible only if it is possible to retrace the path in the opposite direction. In such a way that the system and surroundings pass through the same states as in the initial direct process. So definition பாருங்க, thermodynamic process can be considered reversible only if it is possible to retrace the path in the opposite direction in such a way that the system and the surroundings pass through the same states as in the initial direct process. So ஒரு thermodynamic process இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. So இது வந்து P1 V1, இது வந்து P2 V2. இந்த process எப்படி வேணாலும் போகலாம். இப்போ இங்க இருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் போயிருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்சிபிளா இருக்கணும். ரிவர்சிபிள்னா இந்த P2 V2ல இருந்து அப்படியே இதே பாத் வழியா போய் P1 V1 வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ் பார்த்தோம். சைக்கிளிக் ப்ராசஸ் பார்க்கும்போது அது வேற பாத் வழியா போய் தான் இனிஷியல் ஸ்டேட்டை அடையும் இல்லையா? நம்ம பார்த்தோம், வேற பாத் வழியா போய் தான் இனிஷியல் ஸ்டேட்டை அடையும். அது சைக்கிளிக் ப்ராசஸ். இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒன்னா இருக்கணும். ஆனா பாத் வந்து போன பாத்திலேயே திரும்பி வரணும்ன்ற அவசியம் வந்து எங்க இருக்காது, சைக்கிளிக் ப்ராசஸ்ல வந்து இருக்காது. ஆனா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா எப்படி இருக்கணும், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இது P1 V1னா இந்த பக்கம் வந்து V3 P3 V3, இங்க வந்து P4 V4 P5 V5, இந்த மாதிரி வந்து வேரியஸ் வேல்யூஸ் வருது. அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது P2 V2 ரீச் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ப்ராசஸை வந்து நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது ரீட்ரேஸ் பண்ண முடியும். எப்படின்னா P2 V2ல இருந்து இட் ஹேஸ் டு கோ த்ரூ த சேம் வேல்யூஸ். இப்போ P3 V3 P4 V4 வழியா அப்படியே வந்து அது திரும்ப கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் என்னன்னா, அது வந்து ஒரு குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸா வந்து இருக்கணும். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம், சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்லோவா வந்து அந்த சிஸ்டம் கிடையாது, ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து நடக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தெர்மல் மெக்கானிக்கல் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகணும். தெர்மல் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்ஸ்க்கும். சரிங்களா? குவாசி ஸ்டாட்டிக் அப்படின்னாலே இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிடும். பட் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மூணாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ டிசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ் ஷுட் பி பிரசன்ட். டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன், விஸ்காசிட்டி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்காது. ஸோ சச் ஆஸ் ஃப்ரிக்ஷன், விஸ்காசிட்டி should be present. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸை பத்தி இவ்வளவு பார்த்துட்டோம். ஆனா என்ன ஒரு முக்கியமான ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையில எந்த ஒரு ப்ராசஸும் ரிவர்சிபிளே கிடையாது, எல்லாமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். சரிங்களா? போன பாத்திலேயே வந்து திரும்பி வர்றது கிடையாது எந்த ப்ராசஸா இருந்தாலும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அது ரெண்டையும் நீங்க பிசிக்கல் கான்டாக்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃப்ளோ ஆகும் நேச்சுரலா.
சரிங்களா, வித்தவுட் யூசிங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்ன ஆகும், ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுவே கோல்டு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹாட் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்டு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹாட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் வந்து நார்மலா ஃப்ளோ ஆகுமா நேச்சுரலா அப்படின்னா ஃப்ளோ ஆகாது இல்லையா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் காஃபியை எடுத்து நீங்க வந்து கொண்டு வர்றீங்க, அடுப்புல இருந்து அப்படியே காஃபியை எடுத்து, காஃபிங்கிறது என்ன, நம்ம அடுப்புல இருந்து பாலை எடுத்துட்டோம், அப்புறம் வந்து காஃபி தூளை போட்டுட்டு காஃபி எடுத்துட்டு வரோம். காஃபி வந்து சூடா இருக்கும், அதை கொண்டு வந்து இப்படி இந்த ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும்போது காஃபி ஆறட்டும்னு சொல்லுவோம், ரொம்ப சூடா இருக்காது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, காஃபில இருக்கிற ஹீட் வந்து சரௌண்டிங்ஸ்க்கு போயிடுது. ஏன்னா காஃபி ஹாட் ஆப்ஜெக்ட், சரௌண்டிங்ஸ் வந்து கூல் ஆப்ஜெக்ட். அப்போ ஹீட் ஃப்ளோ வந்து ஹாட் காஃபில இருந்து உங்களுக்கு கோல்டு என்விரான்மெண்ட்டுக்கு போயாச்சு, காஃபி ஆறி போயிடுது, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இப்போ இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போன அந்த ஹீட் என்விரான்மெண்ட்ல இருந்து திரும்ப அப்படியே எடுத்து நீங்க வந்து இந்த காஃபிக்கு கொண்டு வந்து திரும்ப இந்த காஃபியை வந்து சூடான காஃபியை மாற்ற முடியுமா அப்படின்னா அப்படி மாற்ற முடியாது. காஃபியை சூடுபடுத்தினா திரும்ப நீங்க ஸ்டவ்ல தான் வந்து வைக்கணும். அப்போ இது வந்து ஒரு இரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த மாதிரி இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தியரட்டிக்கல் ஒன் தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சைக்கிளிக் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற லிங்க்ல நீங்க போய் அந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா இல்ல, 0th லா, ஃபர்ஸ்ட் லா, இது ரெண்டையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஹீட் என்ஜின் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அதுவும் முக்கியமான கான்செப்ட் தான். அதை பத்தியும் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.